வானவில் ஒரிஜினல் நாட்டு சர்க்கரை, வானவில் பேரிச்சம்பழம். தேவைப்படுவோர் ஸ்கிரீனில் உள்ள தொடர்பு எண்களை தொடர்பு கொள்ளவும். வெல்கம் டு மேகம் டிவி ஆட்டோமொபைல்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபேவரட் கம்பெனி, அதாவது ஹோண்டாவுடைய SP 160 பைக் வந்து இதை பற்றின ஒரு ஃபுல் ரிவ்யூவாக என்னென்ன இருக்குது, என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். SP 160 பைக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ஒரு ஆரம்ப விலை அப்படின்னு பார்த்தோம்னா 1.17 லட்சம் ரூபாயிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த பைக்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 விதமான வேரியண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பஜாஜில் ஒரு பல்சர் B150 அப்படின்னு பைக் இருக்கு. ஸோ அதுக்கு நேரடியாக ஒரு போட்டியாக களமிறங்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிகார்னில் 160 பைக் இருக்கு. ஒரு படி மேலே வந்து பொசிஷனில் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த ஹோண்டா நிறுவனம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த பைக்கில் யூனிகார்ன் பைக்கில் உள்ள பல்வேறு சிஸ்டத்தை வந்து அப்படியே ஒரு டிட்டோவாக வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட யூனிகார்ன் பைக் மாதிரி தான் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த பைக் வந்து யூனிகார்ன் பைக்கை விட சற்று ஸ்போர்ட்டியாக இருக்கும்படி அமைச்சிருக்காங்க. டேங்க்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மஸ்குலர் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஏரோ டைனமிக் அம்சம் கொண்டதாக இன்ஜின் வந்து 2 பக்கமும் அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த பைக்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஷார்ப்பான லுக் வந்து இருக்குது. ஹெட்லைட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக்கில் இண்டிகேட்டர் எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாலோஜன் லைட்டாக வந்து கொடுத்துருக்குறாங்க. டயரை வந்து பார்த்தோம் அப்படின்னா பின்பக்கமாக 150 மில்லிமீட்டர் அகலம் கொண்ட டயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்டியான ஒரு மஃப்ளர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சிஸ்டமேட்டிக்கை வச்சு பார்க்கும்போது இது ஒரு நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான பைக்கை வந்து லுக்கை கொடுக்குது. SP 160யோட இன்ஜினை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா 162 cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்டு இன்ஜினை வந்து வடிவமைச்சிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூனிகார்ன் பைக்லும் இதே டைப்பில் தான் அமைச்சிருக்காங்க. இந்த இன்ஜின் வந்து அதிகபட்சமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 13.5 HP பவரை வந்து கொடுத்துருக்கு. 14.6 Nm டார்க்கையும் திறனையும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த இன்ஜின் வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸுடன் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து நேரடியாக பஜாஜ் பல்சர் B150, யமஹா FZ, சுசுகி ஜிக்ஸர் 155 இந்த பைக்குக்கு வந்து நேரடியாக போட்டியாக களத்தில் இருக்குது. இந்த பைக்கில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் கன்சோலிங் வாட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர், கியர் பொசிஷன் இண்டிகேட்டர், சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், ஃபியூவல் கேஸ் இண்டிகேட்டர், ஆவரேஜாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபியூவல் மைலேஜ், சராசரியாக ஸ்பீடு, இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக் எல்லாமே வந்து டிஸ்பிளேல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹோண்டா SP 160 பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா பீட்டல் டிஸ்க் பிரேக் உடன் வடிவமைச்சிருக்காங்க. இந்த பைக் வந்து ஒரு சிங்கிள் சேனல் ABS சிஸ்டத்தோட இணைக்கப்பட்டிருக்காங்க. இந்த பைக்ல 594 மில்லிமீட்டர் நீளம் கொண்ட சீட் வந்து கொடுத்துருக்காங்க. 177 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 1347 மில்லிமீட்டர் வீல் பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட பின்பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இன்ஜின் ஸ்டார்ட் அப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹோண்டா நிறுவனம் 3 வருடம் வாரண்டியை கொண்ட நிறுவனமாக கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர் விருப்பப்பட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 7 வருஷம் வந்து வாரண்டி வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதிகமாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஹோண்டா SP 160 பைக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தமாக நமக்கு 6 கலரில் வந்து அவைலபிளாக இருக்குது. மேட் மார்வெல், ப்ளூ மெட்டாலிக், மேட் ஆக்சிஸ், கிரே மெட்டாலிக், டார்க் ப்ளூ மெட்டாலிக், பியர்ஸ் ஸ்பாட்டன் ரெட், ஃபியர்ஸ் இக்னோயஸ் பிளாக் மற்றும் ஃபியரல் டீப் கிரவுண்ட் கிரே. ஸோ இந்த 6 கலரில் வந்து நமக்கு அவைலபிளாக கிடைக்குது. இந்த பைக்கோட விலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிங்கிள் டிஸ்க் பிரேக் வேரியண்ட் 1,17,500 என்ற விலையில் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. டூயல் டிஸ்க் பிரேக் வேரியண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 1,21,900 இந்த விற்பனையில் வந்து விற்பனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து எக்ஸ்ஷோரூம் விலையில் இருக்குது. ஸோ உங்கள் ஊருக்கு ஏற்றது போல் இந்த விலை வந்து மாறுபடலாம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 160 cc செக்மெண்ட்டில் உள்ள பைக்குகளில் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இளைஞர்களை மத்தியில் ரொம்ப வரவேற்பு பிரபலமாக வருது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ ஹோண்டாவிலையும் யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப விருப்பமான பைக்காக வந்து இந்த பைக் அமைஞ்சிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம். இந்த பைக் ரிவ்யூ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.